கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேசுவாராக. 2 ராஜாக்கள் 4:8. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். எலிசா எங்கே போயிருந்தார்? சூனேமுக்கு போயிருந்த பொழுது அங்கே யாருங்க இருந்தது? கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அப்போ ஆண்கள்லாம் கேட்காதீங்க, எங்களுக்கு இல்லையான்னு, எல்லாருக்கும் சேர்த்து தான். அல்லேலூயா. கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயுடைய பேர் எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. அல்லேலூயா. எந்த ஊருக்கு போகிறாரு? சுனேமு என்ற ஊருக்கு எலிசா போய் ஊழியத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்ன சொல்கிறான்னா, வருந்தி கேட்டுக்கொள்கிறார், எங்கள் வீட்டில் வந்து போஜனம் பண்ணிவிட்டு போங்கன்னு கேட்குறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சுனேம்ன்ற ஒரு ஊருக்கு எலிசா போகிறாரு. அந்த ஸ்திரீ யாருங்க? எப்படி அந்த ஸ்திரீ அழைக்கப்படுகிறாள்? கனம் பொருந்திய ஸ்திரீ. கனம் பொருந்திய ஸ்திரீ. இன்றைக்கி நம்மளுக்கு அந்த டைட்டில் வேணும். என்ன வேணும்? கனம் பொருந்திய ஸ்திரீன்ற ஒரு டைட்டில் நமக்கு வேணும். எப்போ வரும்னு நான் சொல்லிடுறேன். 3 விஷயங்களை நான் குயிக்காக சொல்லிடுறேன். இப்போ யாரை பற்றி நம்ம பேச போகிறோன்னா, அந்த ஸ்திரீயுடைய பெயர் தெரில. வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, கனம் பொருந்திய ஸ்திரீ. அந்த ஊரை பேரை வச்சு அவளை அழைக்கிறாங்க சுனேமியால். எப்படி அழைக்கிறாங்க? சுனேமியாலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம், பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அந்த ஊருடைய பேர் வந்து சுனேம். அதனால் அந்த தாயார் அந்த ஸ்திரீயை எப்படி அழைக்கிறாங்க? சுனேமியால். அப்போது அவள் கனம் பொருந்திய ஸ்திரீ. ஸ்திரீனா என்னது? பெண். கனம் பொருந்திய ஸ்திரீ. இப்போ நம்ம ஒரு சுனேமியாலை போல் நம்முடைய வாழ்க்கையில் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயாய், கனம் பொருந்திய ஒரு மனிதனாய் வாழ 3 முக்கிய காரியங்களை நான் சொல்கிறேன். ஏன் கனம் பொருந்தியவள் அவங்க அழைக்கிறாங்கன்னா, வேதத்தில் 3 விஷயங்கள். ஃபஸ்ட்டு, கனப்படுத்துவதில் அவள் தேர்ந்தவளாக இருந்தாள். எதில்? கனம் படுத்துவள். கனப்படுத்தினாள் எழுதிங்கள்ல. நான் ஃபஸ்ட்டு டைட்டில்னு அது கனப்படுத்தினாள். இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அடிக்கடி எலிசா எங்கே ஊழியத்துக்கு வரானா, சுனேமுன்ற பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு வந்துட்டு போகிறதுனால அவங்க கணவன்கிட்ட சொல்கிறாரு, இவர் யார்? இவர் ஒரு பரிசுத்தர். ஃபஸ்ட்டு இவர்கிட்ட இருக்க குணாதிசயம் என்னன்னா, கனப்படுத்துவாள். என்ன படுத்துவாள்? கனப்படுத்துகிறவள். கனப்படுத்துகிறவள் அவள். கனம்னா என்னதுங்க? கனப்படுத்துறதுன்னா என்னது? ஹானர். வேற? மரியாதை. வேற? க்ளோரிஃபை பண்ணுறதுன்னு அது மகிமைப்படுத்துறது கனம்தான். இப்போ ஆண்டவரை கனப்படுத்துறதுன்னு என்னது? ஆண்டவரை மகிமைப்படுத்துதல். ஆண்டவருக்கு அடுத்தது என்ன சொன்னீங்க? மரியாதை செலுத்துறது. அடுத்தது ஆண்டவரை உயர்த்துதல். இதெல்லாம் என்னது? கனப்படுத்துவதற்குரிய பொருள். அப்போ இவ என்ன குணாதிசயம் படைத்தவளாக இருந்தால் கனப்படுத்தினால். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா? கனப்படுத்துகிறா. யாரை கனப்படுத்துகிறான்னா, ஊழியம் செய்கிற பரிசுத்தவானை இவர் என்ன பண்ணுறா? கனப்படுத்துகிறா. வந்து போகும்போதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும். ஏன்னா அவர் யார்? பரிசுத்தவான். அப்போ ஏசப்பாவை முகமுகமாய் கர்த்தரை யாரும் பார்க்க முடியாது. யார் மூலயமா தான் பார்க்க முடியும்? தீர்க்க தரிசி மூலமாக தான், ஊழியக்காரங்க மூலமாக தான் ஆண்டவரை தரிசிக்க முடியும். இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தையை யார் மூலயமா பெற்றுக்கொள்ள முடியும்? தீர்க்க தரிசி மூலயமா. அப்போ அவங்க கணவன்கிட்ட என்ன சொல்கிறான்? தன் புருஷனை நோக்கி, இதோ தம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கின்றேன். அடுத்த வசனம். நாம் மத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். என்ன சொல்கிறா? இப்போது சோறு போட்டதோடு நிறுத்தலை. இப்போ என்ன சொல்கிறா? வந்து போகும்போதெல்லாம் அவருக்கு ஒரு ப்ரைவேட் ஒரு ரூமை ரெடி பண்ணி சகலமும் அதில் ஏற்பாடு பண்ணோம். ஏன்னா இவ யாருன்னா, கனம் பொருந்திய ஸ்திரீ. வாயை திறந்து சொல்லுங்கள்.
கனம் பொருந்திய ஸ்திரீ. இவளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும்னா கனப்படுத்துவது மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி நம்ம வீடு கட்டுறோம். எனக்கு தெரிஞ்சு ஊழியக்காரங்கள்லாம் யாரும் ரூம் கட்ட மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஊழியக்காரனுக்கு ரூம் கட்டாத. இந்த வார்த்தையை கேட்கறதுலேருந்து உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கும் அங்கே இருக்கணுமா இல்லையா? இன்னிலேருந்து ஒரு அறையை தேர்ந்தெடுங்க. அந்த அறையில் தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒரே அறை தான் என் வீட்டில் இருக்குன்னா அந்த அறையில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் 2 அறையாய் மாற்றுவார். ஒரு அறையை தேர்ந்துங்க 3 அறையாய் மாற்றுவார். 4வது அறையை தேடுங்க 5ஆக மாற்றுவார். அல்லேலூயா. சுனேமியால் கனம் பொருந்திய ஸ்திரீ. அவளுக்கு தெரியும் ஒரு அறையை ஒருத்தனுக்கு கொடுத்தே ஆகணும். யாரும் அவளை ப்ரெஷர் கொடுக்கல. புருஷன்கிட்ட போய் சொல்கிறா, சோறு மட்டும் போட்டால் போதாது, அவருக்கு ஒரு அறையை கட்டி கொடுத்தால் வரும்பொழுதெல்லாம் ஊழியம் செய்து வரும்போதெல்லாம் எங்கே தங்குவான்? அந்த அறையில் தான் அவர் தங்குவார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவருக்குன்னு உங்கள் வீட்டில் ஒரு அறையை ஒதுக்கிடுங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல போனால் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்கும். அல்லேலூயா. வீடு முழுவதும் இருப்பதை காட்டிலும் ஒரு அறை பரிசுத்தமான ஒரு அறையாக இருக்கணும். அந்த அறையில் நிறைய பேர் பைபிளை திறந்து மட்டும் வச்சு விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவர் படிப்பார். இவங்க நான் பைபிளை திறந்து வைக்கிறதுக்காக சொல்லலை. அல்லேலூயா. நீ முழங்கால் பட்டு அங்கே தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியான ஒரு உலாவாவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயாக மாறணும்னா ஃபஸ்ட்டு யாரை கனப்படுத்தணும்னா ஆவியானவரை கனப்படுத்தணும். வீடு இனிமேல் யார் கட்ட போகிறோம்? எல்லாரும் கட்டுவீங்க. கட்டும்போது ஒரு அறை எதுக்காக இருக்கணும்? ஒரு ஜப அறையாய். தயவுசெய்து எந்த ஊழியக்காரனையும் கூட்டு படுக்க வச்சிடாதீங்க. அல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு, நம்ம இருக்கிறது நியூ கவர்னன்ட். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட இப்போ நீங்கள் முகமுகமாய் பேச முடியும். அல்லேலூயா. அதனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டில் ஒரு அறையில் உலாவை நீங்கள் உதவி செய்யணும். 11 வாசிங்க. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். உங்கள் வீட்டில் ஒரு அறையை ரெடி பண்ணிவிட்டு அந்த அறையில் எப்போவுமே நீங்கள் ஜப தூபம் எரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அப்படியே செய்யப்படும். உங்களுக்கு அப்படியே செய்யப்படும். சோறு போட்டால் 2வது ரூமை ரெடி பண்ணான். 3வது அங்கே தங்குறவர் என்ன சொல்கிறார்? இப்போது அவளை கூப்பிடுங்க, நான் பேசணும். அதுதானே அங்கே சொல்கிறாரு. கேஎஸ்ஐ அவர் டைரெக்டாக பேச மாட்டாரு. உடன் ஊழியரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? கேஎஸ்ஐ நோக்கி அந்த சுனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றார். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவளுக்கு முன்பாக நின்றான். அடுத்த வசனம் வராங்க. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவனை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். என்ன சொல்கிறா? என் தேசத்தின் நடுவே நான் சுகமாய். ஆனால் அவளுக்கு ஒரு பெரிய பலவீனம் இருக்குது. ஆனால் அதை சொல்லலை அவள். ஆனால் அவள் கனப்படுத்துவதில் முந்தி கொண்டாள். அல்லேலூயா. அவள் கனப்படுத்தி பார்க்கிறவள். அல்லேலூயா. இன்றைக்கும் நிறைய பேர் ஊழியக்காரங்களாம் கனப்படுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் வர டாபிக் என்னென்னா பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கி கனப்படுத்தணும். நம்ம குடும்பத்தில் யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் கனப்படுத்தப்படணும். ஒரு அறையில் யார் இருக்கணும்? எப்போவுமே நீங்கள் ஜபத்தின்காகவே ஒரு அறையை வைக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் என்ன சொல்கிறாரு? எலியா என்ன சொல்கிறாரு? எலிசா இவர்கிட்ட கேட்குறாரு, கேயாசு கிட்ட, நீ போய் பேசிட்டு வா. பேசிட்டு வந்த உடனே என்ன அவளுக்கு வேணும்னோடனே அவன் என்ன சொல்கிறா? என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றால் அவளுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று கேட்டதற்கு அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது? தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். எலிசா என்னங்க சொல்கிறாரு? அவளுக்கு கேள்விப்பட்டவன என்ன சொல்கிறாரு? அடுத்த சைக்கிளில் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றாரு. இவ போய் கேட்கல, எனக்கு குழந்தை இல்லைன்னு கேட்கல. இவளுடைய வேலை என்னன்னா கனப்படுத்துவது மட்டும்தான். என்னது?
கனப்படுத்தினாள். யாரை கனப்படுத்தினால்னா அப்போ இருந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி. இன்றைக்கு முகமுகமாய் நம்மளே பேச முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஆவியானவரை கனப்படுத்தணும் இந்த நாட்களில். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரனையும் மேன்மையாக தலையில் தூக்கி வச்சு ஆடணும்னு சொல்ல, ஆவியானவரை ஸ்தோத்திரம் நம்ம கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க உங்கள் டைரியில். உங்கள் ரூமில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ரூமில் பரிசுத்த ஆவியானவர் உலாவை ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவளுக்கு அவ்வளோ நாள் குழந்தை இல்லை. ஆனால் எலிசா உள்ளே வந்த உடனே ஒரு அறையை அவள் ஓப்பன் பண்ணி கொடுத்த உடனே கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. அதில் வாசிக்கும்போது அவங்க கணவன் யார்? பெரிய வயதுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். ஆனால் கனப்படுத்துவதில் நம்ம இன்னும் எப்படி இருக்கணும்? முந்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தணும். அட்லீஸ்ட் இந்த செய்தி இன்றைக்கி ஃபுல்லாவது ஞாபகத்தில் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தணும். உங்கள் அறையில் உங்கள் வீட்டில் எத்தனை ரூம்னு இருக்குது எனக்கு தெரியாது. ஒரு ரூமை இன்றைக்கி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிவிடுங்க. எல்லா ஜபமும் எங்கே நடக்கணும்? அந்த ரூமில் நடக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்குன்னு ஒரு ரூமை ஒதுக்கிடுங்க. அந்த ரூமில் எப்போவுமே ஜபதூபம் எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சுனேமியாளுடைய ஃபஸ்ட்டு குணாதிசயங்கள் கனப்படுத்தினால். கர்த்தருடைய மகனையும் தீர்க்கதரிசினையும் கனப்படுத்தினால். போஜனத்தினாலும் தங்கும் இடத்தெல்லாம் கொடுத்த உடனே எலிசா கேட்குற ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, ராஜா கிட்ட உனக்காக என்ன பேசணும், இல்லாட்டா உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும். அவள் போய் எங்கேயா கேட்டாளா? ஏதாவது இடத்துல எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தைய கொடுங்க, எனக்கு வண்டி வாங்கணும், என் கடன் அடைக்கணும், சொல்லுங்களேன். ஏதாவது அங்கே கேட்டாளா? இல்லை. நான் சுகமாய் தங்கியிருக்கிறேன், என் குடும்பத்தோடு சுகமாக இருக்கிறேன். கனப்படுத்தி பாருங்கள். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:30 வாசிக்கிறோம், என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துலலாம் பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துகிறீங்களோ நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். எங்கே பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்த நீங்கள் அசட்டை பண்ணுகிறீங்களோ அங்கே கனவீன பண்ணப்படுவீர்கள். நீங்கள் எங்கெங்கெல்லாம் உயரணுமோ ஹோலி ஸ்பிரிட்டு கூடவே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கி நம்மளோடு இருக்கிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களிடம் கொடுத்து போகிறேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை யார் யாரெல்லாம் கனப்படுத்துகிறோமோ, அசட்டை பண்ணாமல் அந்த வாழ்க்கையில் கர்த்தர் பரிபூரணமான காரியங்களை நிறைவேற்றுவார். 1 தெசலோனிக்கேயர் 4:7-8 வாசிக்கிறோம், தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை தமக்கு தந்தருளிய தேவனையே. இப்போ என்ன அசட்டை பண்ணிங்கன்னா எனக்கு கவலையே இல்லை. எனக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்ல, இவன் என்ன பேசுறது, நம்ம என்ன கேட்குறது? யாரை அசட்டை பண்ணுறோம்? பரிசுத்த ஆவியானவர். புல்பிட்லேருந்து வர வார்த்தை யாரால் வருது? பரிசுத்த ஆவியானவரால். பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணாதவங்க கனவீன பண்ணப்படுவீர்கள். அவரை அசட்டை பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணுகிறோம். அல்லேலூயா. கனத்தை குறித்து நிறைய பேசலாம். உபாகமம் 5:16 வாசிக்கிறோம், தகப்பனையும் தாயையும். இன்னைக்கு கனமே எங்கேயுமே இல்லை. நிறைய பேர் சிரிக்கும் போதே தெரியுது. இன்றைக்கி அம்மா அப்பாவுக்கு கனம் இல்லை. நிறைச்ச தலைக்கு இன்றைக்கி கனம் இருக்கா? இல்லை. இன்றைக்கி கனமே இல்லாத வாழ்க்கையில் தான் இருக்கிறோம். நீதிமொழிகள் 3:9 வாசிக்கிறோம், பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் தேவனை கனம் பண்ணுவாயாக. என்ன மீனிங் அது? உன்னுடைய பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் யாரை கனம் பண்ணணும்? கர்த்தரை கனம் பண்ணணும். கனத்தை குறித்து இன்றைக்கெலாம் பேச முடியும். ரோமர் 12:10 வாசிக்கிறோம், கனம் பண்ணுவதிலே ஒருவரில் ஒருவர் முந்தி கொள்ளுங்கள். அப்போது கனம்ன்றது பெரிய விஷயங்க. ஒருத்தரை ஆணவர் பண்ணுறது, மகிமைப்படுத்துறது, ஒருத்தரை உயர்த்துறது எல்லாமே என்னது? கனத்திற்குரிய காரியங்கள். ஆனால் இங்கே நம்ம பார்க்குற கனம் பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ண வேண்டும்.
எத்தனை பேர் உங்கள் வீட்டில் ஒரு அறையை ரெடி பண்ண போகிறீங்க? நிறைய பேர் இப்போது வாடகை வீட்டில் இருக்கும்போது அவனே ஒரு பூஜை ரூமை வச்சு கட் பண்ணியெல்லாம் வச்சுருப்பான், விளக்கெல்லாம் போட்டு. நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கூட தெரியல. அவன் கட்டும்போது கரெக்டாக கட்டுறான். பேசாததுக்கு ஒரு இடத்த கட்டி வைக்கிறான். ஆனால் பேசுகிற ஆள் நம்மளுக்கு ஒரு இடம் இல்லை. நம்ம வீட்லேயும் ஒரு ரூம் இருக்கும், அதை என்ன ரூமாக வச்சுருப்போம் சொல்லுங்கள்? கரெக்டாக யாரோ சொன்னீங்க. ஸ்டோர் ரூமு. ஒன்றுத்துக்கும் உதவுது. கடைசி வரைக்கும் அந்த பொருளை சாப்பிட்ற வரைக்கும் எடுக்க மாட்டோம். அந்த ரூம் அப்படியே தான் இருக்கும். உண்மையே இல்லைங்களா? அந்த பொருளை கடைசி வரைக்கும் எடுக்கவே மாட்டோம். ஆனால் அதுக்குன்னு ஒரு ரூமு ஒதுக்கிடுவோம். எது எதெல்லாம் உங்கள் வீட்டில் ஒர்க் ஆகாமல் இருக்குதோ தூக்கி போட்டுருங்க. நான் பொருளை மட்டும் சொன்னேன். அல்லேலூயா. அதெல்லாம் தூக்கி போட்டு இன்றைக்கி உங்கள் வீடு சுத்தமாக்கப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு என்ன ஆகணும்? நான் இன்றைக்கி திருப்பி சொல்கிறேன். ஒரு விசுவாசி வீட்டுக்குள்ளே போனால் ஹாலிலே மொத்தமுங்குது. என்ன இருக்குது? கைட்டி போடுற எல்லாமே ஹாலிலே இருக்குது. கர்த்தர் அந்த வீட்டில் உலாவாவே பரிசுத்த ஆவியானவர் அந்த வீட்டில் இருப்பார். சொல்லுங்களேன். அவன் சொல்கிற மாதிரி பார்த்தா மூதேவி தான் இருக்கும். அல்லேலூயா. வீட்டில் எது இருக்கும்? பிசாசு தான் தங்கியிருக்கும். வீடு எப்படி இருக்கணும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இன்றைக்கி மத்தியானம் போய் க்ளீன் பண்ணிவிடு, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருவார். அல்லேலூயா. அவள் கனம் பண்ணுவதில் முந்தி கொண்டவள். பரிசுத்தவான பார்த்த உடனே ஒரு ரூமை கட்டிட்டா. ஏன்னா அவங்க வீட்டில் வேறு ரூம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார்? மேல் வீட்டில் புருஷங்கிட்ட என்ன சொல்கிறார்? மேல் வீட்டில் ஒரு ரூமை யாருக்கு ரெடி பண்ணு? பரிசுத்தவானுக்கு ரெடி பண்ணு. நான் சொல்கிறேங்க, தடைப்பட்ட உங்கள் காரியங்கள், நடக்க வேண்டிய உங்கள் காரியங்கள், ரூமை ரெடி பண்ணுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அந்த ரூமில் டைமுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. அந்த டைமில் எங்கே எது வந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்தில் எங்கே போய் இருக்கணும்? அந்த ரூமில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வெயிட் பண்ணுவார். அதனால தானே இடத்த கொடுத்த உடனே தானே எலிசா பேசுகிறாரு. ரூம்லேருந்து தான் பேசுகிறாரு. அவர் வெளியில் போயிட்டு பேசலை. ரூமில் இருந்தால் என்ன கூப்பிட்றாரு? இவளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். கடைசி வரைக்கும் அவள் கேட்கல. இவளுக்கு தெரியும் இவரால் செய்ய முடியும்னு தெரியும். ஏன்னா அவருடைய அற்புதங்களை நிறைய வாட்டி பார்த்தா. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எலியா செய்த அற்புதத்தை தான் இவரும் செய்கிறாரு. அங்கே ஒரு விதவியினுடைய மகனை யார் எழுப்புறா? எலியா எழுப்புறான். சிஷ்யா இப்போ இவர் யார்? அவருடைய அபிஷேகத்தை பெற்ற எலிசா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா இவர் செத்து போயிடுறார். எலிசா செத்து போயிடுறார். இவர் மேலே விழுகிற எலும்பு கூட என்ன ஆயிடுது? உயிர் பெறுது. அல்லேலூயா. 3 அற்புதங்களை கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் காட்டுறாரு. மரித்த உடல்களை உயிரோடு எழுப்புகிற தேவன். அல்லேலூயா. அதனால் நம்ம இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு கனம் படுவதில் முந்திக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெறலையோ இன்றைக்கு வாஞ்சையோடு கேட்க போகிறோம். அப்பா, என்னை நிரப்புங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை எங்கள் கண்கள் காண வேண்டும். ரெண்டாவது ஃபஸ்ட்டு கனம் படுத்தினால், ரெண்டாவது விசுவாசித்தால். 18வது வசனம் வாசிங்க. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது. யாருனாலங்க இந்த குழந்தை கிடைத்தது? தேவனுடைய கிருபையினால் இந்த குழந்தை வயிற்றில் பிறந்துடுச்சு. பிறந்து வளர்ந்துட்டான். அவங்க அப்பா கூட நெல் அறுக்கிறதுக்கோ வயலில் ஏதோ வேலை செஞ்சுன்னு இருக்கிறான். வயிறு வலிக்குது, ஏதோ தலை வலிக்குதோ ஏதோ சொல்கிறாங்க. சொன்ன பிறகு வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறான். தாயின் மடியிலே இருந்து என்ன ஆயிடுறான்? இப்போது விசுவாசத்தை குறித்து நம்ம நிறைய செய்தியை கேட்டிருக்கோம். ஆனால் சுனேமியாளுடைய விசுவாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. அல்லேலூயா. படிக்கும்பொழுது நமக்கே ரொம்ப விசுவாசத்தில் கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாக ஊன்ற பண்ணுவார். பையன் இறந்துடுறான், மடியிலே இறந்துடுறான். அப்பாவுக்கு தெரியாது. அப்பா ஆளுங்களை வச்சு என்ன பண்ணிடுறார்? வயலில் இருந்து அறுப்பு இருக்கிற இடத்துல இருந்து கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. பையனுக்கு வயிற்று வலி, நீ பார்த்துக்கோன்னு. இவன் நம்ம மடியில் படுத்திருக்கும் போதே இறந்து போயிடுறான். அப்பொழுது 21. அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் என் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லச் சொன்னாள். நம்ம லைஃப்பில் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம இழந்துட்டோம். ஊரையே கூட்டி குப்பாரி வைப்போம். ஆனால் எதுவுமே பண்ணல. அந்த ரூமை பூட்டிட்டா. எந்த ரூமில் வைத்தான்னா, எதுக்காக ரூம் ஒதுக்குனா?
அந்த வசனங்கள்லாம் போய் வாசித்து பாருங்க. பரிசுத்தவான் தங்குகிற ஒரு அந்த கட்டிலில் யாரை வச்சுட்டா இப்போது? அந்த குழந்தைய வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டா. பூட்டிட்டு புருஷங்கிட்ட ஆள் அனுப்பி என்ன சொல்கிறான்? நான் போய் யாரை பார்க்கணும்? எலிசாவை பார்க்கணும். வேறு எதுவுமே சொல்ல. பையனை பற்றி பேசவே இல்லை. அவளுக்கு இருந்த விசுவாசம் ரொம்ப அதிகங்க. நான் இப்படி தான் யோசிக்கிறேன். ஆபிரகாமோட அதிக விசுவாசமோன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அவன் என்ன சொல்கிறா? வீட்டை பூட்டிட்டு புருஷன்கிட்ட சொல்கிறா. அடுத்த வசனம் வாசிங்க யாராவது. 23. அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்கச் சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி. பாருங்கள், அப்போ கூட கேஎஸ் கிட்ட என்ன சொல்லலை? உடன் ஊழியர்கிட்ட என் பையன் மரித்து போயிட்டான்னு சொல்லலை. ஏன்னா இவளுக்குள்ளே என்ன விசுவாசம்னா, எலிசா வந்தால் என்ன ஆகிடுவான்? என் குழந்த என்ன ஆகிடுவான்? ஏன்னா நான் வைத்து வந்த இடம் அந்த மாதிரியான இடம். அவர் அங்கே வந்தால் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அந்த வசனத்தை அடுத்தது வாசிக்கும் பொழுது, பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷரிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டான். ம் 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 போதும், நான் சொல்லிடுறேன், டைம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறா? எலிசாவை பார்த்துட்டா. அவருக்கு அப்போ தான் சொல்லார், ஆண்டவரே எனக்கு இதை தெரியப்படுத்தலை, நீ கலக்கமாக இருக்கிறன்னு. ஆனால் கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறாரு? தன் கோலை கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, உடன் ஊழியனை சொல்கிறாரு, நீ யாருக்கிட்டேயும் பேசாத, அந்த கட்டில் பக்கத்தில் அவன் மேலே போய் இந்த கோலை வெய். வேறு எதுவுமே சொல்லலை. இவனும் போகிறான், கோலை எடுத்துன்னு போய் குழந்தை மேலே வைக்கிறான். ஒன்றுமே நடக்கலை, திரும்பி ஓடியாரான். ஆனால் இவளுக்கு என்ன விசுவாசம்னா, அந்த வசனம் அடுத்தது நீங்கள் வாசிக்கும்போது இவன் என்ன சொல்கிறான்? நீ என் கூட எங்கள் வீட்டுக்கு வரணும். அந்த 32 வாசிங்க, 31 வாசிங்க. கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது, இதோ இந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உங்கள் ரூமில், உங்கள் வீட்டில் ஒரு ரூமை ரெடி பண்ணுங்க. அந்த ரூம் அற்புதமாய் மாறும். உங்களுக்கு என்னென்னைக்கெல்லாம் பிரச்சனை வருதோ, என்னென்னைக்கெல்லாம் போராட்டம் வருதோ, என்னென்னைக்கெல்லாம் காரியம் செத்து போதும், அந்த ரூமுக்கு போங்க, உயிர் பிழைக்கும். அல்லேலூயா. சுனேமியாளுக்கு ஒரு விசுவாசம். அந்த ரூமில் எலிசா மறுபடியும் வந்தால் என் குழந்தை உயிரோடு எழும்புவான். அந்த வசனம் வாசிங்க. கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். இந்த வசனம், இந்த லைனை படிக்கும்போது எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, இந்த 7ஆவது மாதத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. 7 தும்பல் தும்புச்சு, குழந்தை உயிரோடு எழும்பினது. அல்லேலூயா. கண்களை அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்து கொண்டு வெளியே போனான். 2வது அவளுக்கு இருந்தது விசுவாசித்தால். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, விசுவாசி. இன்னைக்கு விசுவாசின் பேருக்கான விசுவாசம் நம்ம கிட்ட இல்ல. அல்லேலூயா. நான் புதிய சாயப்பன் விசுவாசி, நான் ஏஜி விசுவாசி, ஏசி விசுவாசி. நான் ஆண்டவருக்கு எவனுமே விசுவாசியா இல்ல. இன்னைக்கு எல்லாம் காங்கிரேஷன் கிறிஸ்டியன். இவங்க இந்த சிஎஸ்ஐ இந்த விசுவாசி, இவங்க இந்த விசுவாசி. யாரும் இயேசுக்கு விசுவாசியா இல்ல. அல்லேலூயா. அவள் விசுவாசித்தால் தேவ மகிமையை கண்டாள். அல்லேலூயா. பக்கத்துல திருப்பி தட்டி சொல்லுங்க, விசுவாசி தேவ மகிமையை நீ காண்பாய். தேவ மகிமையை நீ காண்பாய். தேவ மகிமையை காண்பாய். ஃபர்ஸ்ட் கனப்படுத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். எழுதிங்க, கனப்படுத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். 2வது விசுவாசித்தால் தேவ மகிமையை கண்டாள். அல்லேலூயா. எந்த இடத்துலயும் அவ போய் கூக்குற இடத்துல அவளுக்கு தெரியும், நான் உருவாக்கின அந்த அறையில அந்த மனிதன் உள்ளே வந்தால் அற்புதம் நடக்கும். அதனால தான் புருஷன் கிட்ட சொல்லல, சேனையை கட்டி போயிட்டு கூட்டு வந்து வீட்டில் நிற்க வச்சவனே அந்த குழந்தை உயிரோடு எழுப்பினது. அல்லேலூயா. 3வது ஒரே ஒரு விஷயத்தை 5 நிமிடத்தில் நான் சொல்லி முடிச்சேன். 3வது கீழ்ப்படிந்தாள். அல்லேலூயா. அவளை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பைபிள்ல படிச்சோம்? கணம் பொருந்திய ஸ்திரீ. சுனேமியா யாரு? கணம் பொருந்திய ஸ்திரீ. கணம் பொருந்திய ஸ்திரீனா 3 குணாதிசயம். 1 கணப்படுத்துதல், 2வது விசுவாசித்தல், 3வது கீழ்ப்படிதல். 3மே இருக்கும்போது கணம் பொருந்திய ஒரு வார்த்தை நமக்கு முன்பாக போடப்படும். அல்லேலூயா. இங்க விசுவாசத்தை குறித்து நம்ம நிறைய படிக்க முடியும். மார்க் 16:17 வாசிக்கிறீங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அதிசயங்கள் அற்புதங்கள் லைனா இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்ம எல்லா காரியங்களையும் நடத்த வல்லமை உள்ளவர். ரோமர் 10:11 வாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா 28:6 வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவன் பதறான். இன்னைக்கு நமக்கு பதட்டம் வந்தது. விசுவாசிக்கிறவன் எதுக்கும் செத்து போச்சா கர்த்தர் உயிரை தருவார். அந்த நிலைமையில தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசத்தில் நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து ஓடுவோம். தேவ மகிமை பார்ப்போம். 3வது கீழ்ப்படிந்தால். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 8 குயிக்கா வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான்.
என்ன சொல்கிறாங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எலிசா என்ன சொல்கிறார் இப்போ சுனேமியால கூப்பிட்டு, நீ ஆசீர்வாதமான, அவள் எப்படி சொல்ல, என் சந்ததியோட ஆசீர்வாதமாக இருக்கிறன்றான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, 7 வருஷம் இங்கே என்ன நடக்க போகுது, பஞ்சம் வரப்போது, இந்த இடத்த விட்டு நீ வெளியில் போயிடு. அடுத்த வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். அந்த லைனை மட்டும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிங்களா. தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி, அதை மட்டும் லைன் பண்ணிங்க. கீழ்ப்படிதல் எங்கே வரணும்னா, எங்கே வரணும், தேவ மனுஷன் சொன்ன. இன்றைக்கி வரோம், இங்கே பாருங்கள், இன்றைக்கி தேவ வார்த்தையை கேட்குறோம், கீழ்ப்படுகிறது சொல்லுங்களேன், கீழ்ப்படுகிறோமா? ஊழியக்காரமாகிட்டயோ பாஸ்டர்கிட்டயோ வந்து ஒரு சஜஷன் கேட்போம், சொல்லி முடிச்சிருவோம். அப்புறமா நம்ம எதை செய்வோம் சொல்லுங்கள்? சிஸ்டர் இப்படி தட்டிக்கிறாங்க, என்னன்னு எனக்கு புரியல. என்ன தோணுதோ அதை செய்திரும். தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி என்னன்னு போட்டிருக்கு, செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தியரின் தேசத்தில் போய் 7 வருஷம். பக்கத்தில் நல்லா தட்டி சொல்லுங்கள், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சிலதெல்லாம் தண்ணி தெளித்து விட்ட மாதிரி தான் அது. எதுக்கும் கீழ்ப்படியவே, அம்மாவுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், அப்பாவுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், பாஸ்டருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், எங்கன்னா போய் கொட்டு வாங்குவேன். அல்லேலூயா. அவன் என்ன சொல்கிறா, எலிசா கூப்பிட்டு சொல்கிறாரு சுனேமியால்கிட்ட, 7 வருஷம் இங்கே பஞ்சம் வரும், இந்த ஊரை விட்டு போயிடு. இப்போ நம்மளுக்கு எல்லாம் இப்படி சொல்கிறாங்க, 7 வருஷம் ஆவடி பஞ்சத்தில் வரப்போகுது, அரக்கோணத்துக்கு போயின்னா போவோம், வரட்டும் பார்த்துக்கலாம் சொல்லுவோம்ல, வரட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு திமிருன்றது அதிகமாக இருக்கும். என்ன சொன்னேன்? அல்லேலூயா. அவள் சொன்னபடி, தெய்வ வார்த்தை சொன்னபடி கீழ்ப்படிந்தாள். இங்கேருந்து என்ன வார்த்தை வருதோ அப்படியே கீழ்ப்படியணும். கர்த்தர் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் அவர் அழிவிலிருந்து காக்கப்பட்டாள். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் அழிவிலிருந்து காக்கப்பட்டாள். அடுத்த வசனம் வாசிங்க, நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியங்க. அழிவிலிருந்து காக்கப்படுறது மட்டும் இல்லை, இப்படி தான் நான் யோசிக்கிறேன், 7 வருஷம் வாடகையும் திருப்பி கொடுத்துட்றாரு. அல்லேலூயா. 7 வருஷம் வயலில் வந்த எல்லா காசும் ரிட்டர்ன் யாருக்கு வருது? ஒரே ஒரு விஷயம், பக்கத்தில் தட்டி சொல்ல, கீழ்ப்படி. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படி. கேட்டுட்டு போயிடாத, நல்லா தட்டிட்டு சொல்லிட்டு போயிடுங்க. உங்களை திட்டினா கூட பிரச்சனை இல்லை. வார்த்தைக்கு கீழ்ப்படி. எல்லா இடத்துலையும் 7 தான் முடியுது. நான் திரும்ப சொல்கிறேன், 7வது மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடுவார். அல்லேலூயா. 8வது மாதத்தில் சுதந்திரமான இடத்துல நிற்ப. 7 மாதம் இழந்ததை கர்த்தர் திரும்பி கொடுப்பார். அவர் சொல்கிறாரு, பிரதானியை அசைன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு, 7 மாதம் இவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் திரும்பி கொடுத்துரு. வாடகை, வயலில் குத்தகை விட்ட காசு, எல்லா காசும் யாருக்கு வரணும்? இப்போது சுனேமியாளுக்கு வந்து சேரணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. 3 குணாதிசயங்கள். அவள் என்ன பண்ணா? கனப்படுத்தினால், விசுவாசித்தால், கீழ்ப்படிந்தாள். கனப்படுத்தும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால், விசுவாசித்த போது தெய்வ மகிமை பெற்றுக்கொண்டால், கீழ்ப்படிந்தால் அழிவிலிருந்து காக்கப்பட்டாள். அல்லேலூயா. இன்றைக்கி கனப்படுத்துவதை, பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துதல நம்ம முந்திக் கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. எது கீழ்ப்படியணும்? வார்த்தைக்கு. 1 பேதுரு 2:7-8 வாசிக்கிறோம், திருவசனத்திற்கு நம்ம கீழ்ப்படியாதவர்களாய் அல்ல, கீழ்ப்படிந்தவர்களாய். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம திருவசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கர்த்தர் அழிவிலிருந்து நம்மை பாதுகாப்பது மட்டும் அல்ல, கர்த்தர் எல்லா காரியங்களை திரும்ப நமக்கு கொடுக்கிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார். அல்லேலூயா. சுனேமியாலை எப்படி கர்த்தர் அங்கே வேதத்தில் அழைத்தாங்கன்னா, கனம் பொருந்திய ஸ்திரீ. இன்றைக்கி நம்மளையும் சொல்லணும், கனம் பொருந்திய ஸ்திரீ.
அல்லேலூயா. எதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணுமோ, எதெல்லாம் நம்ம கனப்படுத்தணுமோ, எதெல்லாம் கீழ்ப்படியணுமோ அதில் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியணும்னு போட்டிருக்கா இல்லையா? கீழ்ப்படியணுமா இல்லையா? உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படி. நான் நிறைய வசனம் வச்சுருக்கேன். அல்லேலூயா. கீழ்ப்படிதலை குறித்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஆனால் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு எலிசா சொல்கிறான், இந்த இடத்த விட்டு போ. வேறு எதுவும் மறுபேச்சே அந்த இடத்த விட்டு போயிட்டான். அவள் கட்டண வீட்டை விட்டு போயிட்டான். ஆனால் 7 வருடங்கள் திரும்பி விழும்போது இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் திரும்ப தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்கும். சுனாமியாளுடைய வாழ்க்கையில் நடந்த அதே குணாதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கனப்படுத்துவதில், விசுவாசிப்பதில், கீழ்ப்படிவதில் ஸ்தோத்திரம். நான் ஸ்தோத்திரம் சிறந்து விளங்க ராஜா